புறம் சொல்லாத ஒரு அருமையான குணம் படைத்த நபர்கள் அப்படின்னா நம்மளுடைய மேசராசி என்பர்களை சொல்லலாம். யாருக்கிட்டையும் எந்த காரணத்துக்காகவும் அதிகமாக புறம் பேச மாட்டாங்க. நல்ல ஒரு குணவான்கள் அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. வீட்லேயும் சரி ஊருக்குள்ளேயும் சரி இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசிக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மேசராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சொந்தமாக வீடு வாங்குவீங்க, சொந்தமாக பூமி நிலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கட்டாயம் வருகின்ற நாட்களில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி அடுத்த 7 நாளுக்குள்ளே நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அது வருகின்ற வாரத்தில் குறிப்பாக அடுத்த 7 நாட்களுக்குள்ளே அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மேசராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கார்த்திகை நட்சத்திரமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய மேசராசிக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் அதிகமாகும். ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா ஜூன் 15 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் வந்து சஞ்சரிக்கிறார். அசைக்க முடியாத பலம். ஏன்னா 3ஆம் வீட்டில் சூரியன் வந்து அமரும்போது தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இது எல்லாமே அதிகமாகும். அதனால் உத்தியோகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். 3ஆம் இடத்துல சூரியன் வந்து அமரும்போது நம்மளுடைய மேசராசிக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதிரடியாக சில முடிவுகளை எடுப்பீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த மேசராசிக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றி கோட்டை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா ஏழரை சனி காலத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதானா, நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வந்து அமரும் போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பேச்சில் நிதானமாக இருந்துக்கணும். தேவையில்லாமல் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பேசும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளை கூட ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட எனக்கு இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாக்குறுதி கொடுத்து நான் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஜூன் 21 பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்துக்கு வந்து மாறுறார். இப்படி வாக்குஸ்தானத்துக்கு மாறும்போது ஒரு சில விஷயங்கள் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருந்தாலும் தேவையில்லாமல் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமரும்போது உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகும். மற்றவங்ககிட்ட போய் பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு போய் அந்த இடத்துல ஒரு சில சுடு வார்த்தைகளை நீங்கள் பேசிடுவீங்க. அதனால் உறவுகளால் ஒரு சில இன்னல்கள் பிரச்சனைகள் இது கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு நீங்கள் போய் உங்களுடைய மதிப்பை குறைச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இந்த ஜூன் மாதத்தில் இந்த பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நானாச்சு அப்படின்னு பொறுப்பேற்றுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆயுதம் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தில் செல்லக்கூடியவங்க, வண்டி வாகனம் இயக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன்
ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா ஏழரை சனி காலத்தில் கொஞ்சம் விரயங்கள் வந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், ஓரளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த தொழிலில் ஒரு வருமானம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அதிகமான உழைப்பை போட்டு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டுகளாகவே வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதனால் உங்களுடைய வாழ்வாதாரமும் படிப்படியாக உயரும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தன்மையில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் கூடி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறவுகளும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் 2 இருந்தே பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று கடகராசியில் 4ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு உன்னதமான காலம் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் நம்மளுடைய மேசராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம் தான் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இல்லையோ, எந்த உறவெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போனாங்களோ அந்த உறவில் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க. ஜூன் 15க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா சூரியன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறது இந்த போராட்டமான நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். சூரிய பகவான் 3ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய தைரியம் பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. அதனால் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் தைரியமாக இறங்குவீங்க. இறங்குற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுசொல் பேசிடுவீங்க, தடிமனான வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான சூழல் இருக்குது. ஏன்னா ஜூன் 21 செவ்வாயும் அங்கே வந்து ஜென்ம ராசியில் நீடிக்கிறதுனால உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் கொஞ்சம் வரும். வீண் பிடிவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் சாந்தமான மனநிலையில் இருக்கிறது கொஞ்சம் மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி சாந்தமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஜூன் மாத கிரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசிக்கு ஒரு பொன்னான காலமாக தான் அமைந்திருக்கு. இருந்தாலும் குரு பகவான் 9 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் கடகராசியில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது. இது ரொம்ப நாளாக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தாயாரோட ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா? கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கூட உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது சின்னதாக ஆரோக்கிய ரீதியாக ஒரு தொந்தரவு வந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு விதமான அமைதி, கொஞ்சம் தைரியம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் மனதில் கொஞ்சம் அமைதி இருக்கும். இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் 5ஆம் இடத்திற்கு அதிபதி நம்மளுடைய மேசராசிக்கு. ரிஷபராசிக்கு 2ஆம் வீடு, மிதுனத்துக்கு வந்து 3ஆம் வீடு. நம்மளோட மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் கலவையான பலன்களை கொஞ்சம் தருவார் நம்மளுடைய மேசராசிக்கு. ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு சூரியன் செல்லும்போது தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இது உயர்த்தக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி. அவர் 1-8க்கு அதிபதி. மேசராசியில் 1ஆம் வீட்லேயும் ஜூன் 21க்கு அப்புறம் ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்லேயும் பயணிப்பார். அப்போ வந்து நம்மளுடைய மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஆற்றல் அதிகமாகவும், தைரியம் அதிகமாகவும், தன்னம்பிக்கை அதிகமாகவும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஜூன் 21க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் வந்து அமரும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேச வேண்டாம். சுக்கிரன் 2 மற்றும் 7க்கு அதிபதி. அவர் கடகராசியில் 4ஆம் வீட்லேயும் ஜூன் 8 முதல் ஆரம்பமாக இருக்கிறார். 4ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமாக இணையும் போது சுக்கிரனும் அங்கு வலம் வரும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும். வீட்டில் ஏதாவது ஆடம்பரமாக ஒரு சில பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டையே கூட ஒரு சிலர்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீட்டை அழகுபடுத்துவீங்க, ஒரு சிலர்லாம் பெயிண்டிங் வேலை செய்வீங்க, ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருந்த
இருந்த அந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா கடந்த சில நாட்களாக குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த சண்டை சச்சரவுகள்லாம் இந்த ஜூன் 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் இணையும் போது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதன் வந்து 3, 6 அந்த இடத்துக்கு அதிபதி. அவர் மிதுன ராசியில் 3ஆம் வீட்லேயும் கடகராசியில் 4ஆம் வீட்லேயும் பயணிக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய புத்தி கூர்மை அதிகமாகும். ஜூன் 22 முதல் 4ஆம் வீட்டுக்கு புதன் வந்து உச்சம் பெற்று குருவோடு இணையும் போது மாணவர்கள் நல்ல ஒரு சிறந்து விளங்க போகிறாங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு கொடிகட்டி பறக்க போகிறாங்க. எந்த துறையில் இருந்தாலுமே அந்த துறையில் ஒரு சாதனையாளராகவோ அல்லது அந்த துறையில் நல்ல ஒரு விஐபியாகவோ அந்த துறையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாகவோ இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக எந்த துறையில் ஒரு வேலையிலே இருந்தீங்கன்னா கூட அந்த வேலையில் முன்னுக்கு வர்றதுக்கு அந்த உயர்ந்த பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த உச்சக்கட்ட நன்மையெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஜூன் 21லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மேசராசிக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. மீன ராசியில் 12ஆம் வீட்டில் கோச்சார மாற்றமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால விரைச்சனி காலமாக நம்மளுடைய மேசராசிக்கு இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வீட்டில் கட்டாயம் வருகின்ற நாட்களில் ஒரு சுப செலவு செய்யக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தாயாரை குறிக்கக்கூடியதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய தாயாருடைய பாதத்தை தொட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அல்லது இப்போ தான் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டைமாக போகிறீங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னா முதல்ல போய் உங்களுடைய தாய்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஏழை எளிய முடியாத இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் வழங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். வீடியோவை முழுமையாக பார்த்து